தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கடவுள் இந்த உலகத்தை நன்மையானதாக, நல்லதாக, பயனுள்ளதாக, அழகாக படைத்தார். ஆனால் கடவுளுடைய படைப்பின் மகுடமான மனிதன் என்ன செய்கிறான்? பாவத்தில் வீழ்கிறான். அதிகமான பாவத்தை செய்கிறான். பாவத்தில் இருந்து கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் இதை பார்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் மீது கோபம் கொள்கிறார். ஆனால் கடவுளுடைய பார்வையில நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் நோவா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்திருந்தார். எனவே கடவுள் நோவாவையும் அவருடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லா ஜீவன்களை, எல்லா மனிதர்களை நிர்மூலமாக்க திட்டம் வைக்கிறார். அப்படியாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். கடவுள் சொல்லின பிரகாரமாக இந்த நோவா வேலை செய்கிறான். அந்த வேலையில தானும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்ற எல்லா ஜீவ ஜந்துகளிலும் ஒரு ஜோடியாக அந்த பேழைக்குள்ளாக அழைத்து போகிறான். இவர்கள் உள்ளே சென்ற பிற்பாடு கடவுள் அந்த பேழையின் கதவை அடைத்து விடுகிறார். பூமியில மழை பெய்ய செய்கிறார். மழையினால பூமி முழுவதுமாக நிரப்ப செய்கிறார். அந்த மழை தண்ணீரினால பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள், செடிகள், கொடிகள், மரங்கள், எல்லா ஜீவ ஜந்துகள் எல்லாமே நிர்மூலமானது. ஆனால் கடவுள் சொல்லி அந்த பேழைக்குள்ளாக இருந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தின் மக்களும் அதில் இருந்த உயிரினங்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருந்தது. அதனால் அந்த குடும்பத்தின் மக்கள், அந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அந்த அழிவிலிருந்து தப்பித்தது. தப்பிக்க வைத்தவர், பாதுகாத்தவர் கடவுள். அப்ப இந்த நாளிலும் கூட, உபவாச நாட்டில் இருக்கிற நாமும் கூட நம்முடைய பாவங்களை கடவுளுடைய சமூகத்துல நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். இயேசு ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நிச்சயமாக இருக்க போகிறது. அந்த இரண்டாம் வருகையிலே அவருடைய நியாய தீர்ப்புல நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கடவுளுடைய பார்வையில அவருடைய பிள்ளைகளாக உண்மையும் உத்தமமான வாழ்வை வாழ வேண்டும். அப்படியாக கடவுளுக்கு நாம் பயந்து வாழுகிற பொழுது நோவாவுக்கு கடவுள் எப்படியாக பேழையை கொடுத்தாரோ அதே போல நமக்கு கூட இன்றைக்கு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வழியாக மீட்பை கொடுக்கிறார். மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவரை பாதுகாக்கிறார். நித்திய வாழ்வுக்குள்ளாக கொண்டு செல்கிறார். இன்றைக்கு நம்முடைய பேழை இயேசு ஆண்டவர். நாம் மனம் மாற ஒரு வாய்ப்பு. அதன் உபவாச நாட்கள் நமக்காகப்பட்ட பாடு, மரணம், உயிர்த்தல் எல்லாவற்றையும் நினைவு கொண்டு பாவங்களை விட்டு கிறிஸ்துவின் அண்டைக்கு, கிறிஸ்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். அப்படியாக நாம் வருகிற பொழுது கடவுள் கிறிஸ்துவின் நம்மை பாதுகாக்கிறார். மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அப்ப அந்த நித்திய வாழ்வை, அந்த பாதுகாப்பை, அழிவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நோவா அப்படியே செய்தான். கடவுள் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக நோவா எப்படியாக கடவுள் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ அதே போல இன்றைக்கு நாமும் கூட இந்த மன திரும்புதலின் காலங்களில், இந்த உபவாச நாட்களில் நாமும் கூட கடவுள் சொல்லிற பிரகாரமாக கிறிஸ்துவின் அண்டைக்கு நாம் வருவோம். கிறிஸ்து என்னும் மீட்பின் பேழை நமக்காக காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து நம்ம வாழுவோம். அப்படியாக வாழுகிற பொழுது கடவுள் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆஸ்வதிக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் எதிர்கால வாழ்வை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அண்டி சேர்ந்து அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து கிறிஸ்து என்னும் மீட்பின் பேழைக்குள்ளாக நாம் பிரவேசித்து
நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே இந்த உபவாச நாட்களில் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் கடவுளை நோக்கி பார்த்து முகமலர்ந்தார்கள் என அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் எல்லாருடைய முகங்களை நீதாமே பிரகாசிக்க செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அழிவிலிருந்து நோவாவை எப்படியாக அந்த பேழையின் வழியாக மீட்டிடோ, அதே போல மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து நீதாமை கிறிஸ்து வழியாக எங்களை மீட்கும்படியாக உமக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்வை வாழும்படியாக கர்த்ததாமே எங்களை வழிநடத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, இந்த உபவாச நாட்டில் இருக்கிற பொழுது நாங்கள் கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர்த்தலை நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீதாமே இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், கையீட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆஸ்வதியும், போக்கில வரத்தினுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். படிக்கிறவர்களுக்கு நல்ல படிப்பை ஞானத்தை அறிவித்தாரும், வேலை செய்கின்றவர்களுக்கு வேலை செய்த பலத்தை தாரும். இதோ இந்த நாளில் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுக்கிற ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டுல பிறந்தநாளே திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து மனம் திரும்பி உமக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் பாடுகளின் தாசனாகிய இயேசு ஆண்டவர் நாம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.